சங்கீதம் 104. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது மேல்வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டுதலினால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவான்களுக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாகும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலைகளை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அங்கே குருவிகள் கூடு கட்டும், தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணியறியாத ஜீவன்கள் உண்டு. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளுக்கெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளினாலே மகிழ்வார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிப்போம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அப்படி சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் அவர் லைனா சொல்றார். அவர்கள் என்னென்ன காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது இதுல என்ன ஒரு காரியம் சொன்னா, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி சுவாலைகளாகவும் செய்கிறார். 4ஆம் வசனத்துல தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரர் என்ன செய்யலாம்? அக்கினி சுவாலைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினிமயமான ரதத்துல தான் எலியா என்ன செஞ்சார்? கடந்து போனார். அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படியே வரும்பொழுது இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர்,
பூமியுடைய பொருள்களினாலே நிறைந்திருக்கிறது. ஞானமா ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார். இந்த பூமியில தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஏதாவது வானத்துக்கு வருதா? வானத்து ஒண்ணுமே இல்லை. பூமியை உண்டாக்கி அதில் எல்லா சகல ஜீவன்களையும் உண்டாக்கி பயிர் வகைகளை உண்டாக்கி எல்லாம் நமக்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லிவிட்டு நீங்க நல்லா ஃபுல்லா படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அவர் செய்யலாம். திராட்சை ரசத்தை அவனுக்கு முகக்களை உண்டாக்கும், எண்ணெயும் மனுஷனுடைய இருதத்தை ஆதரிக்க ஆகாரத்தை விளைவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே நீர் உண்டாக்கின திமிங்களும் உண்டு. கடலை உருவாக்கி கப்பல்களே ஓட வச்சிருக்கிறாரு. அதுல விளையாடும்படியே திமிங்களை உண்டாக்குகிறார். கப்பல் பெரிய அளவுக்கு திமிங்கெல்லாம் இருக்குது இல்ல பூமியில. இது என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா, ஏற்ற வேலையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவையெல்லாம் உங்களை நோக்கி. எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். சொல்லுவாங்க பழைய பழமை சொல்லுவாங்க, ஆண்டவன் எல்லாத்துக்கும் படியா இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் சின்ன எறும்பு கூட பாருங்க ஆகாரத்தை கத்த கொடுக்குறாரு. நமக்கு தெரியாது. சின்ன எறும்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா எப்படி உயிர் வாழுது? ஏதோ ஒரு நாளைக்கு அதுக்கு ஏதோ ஒரு ஆகாரம் கிடைக்குது. காக்காலாம் வாஷ் பண்ணி பாருங்க. யாராவது கூப்பிட்டு டெய்லி டிஃபன் கொடுக்குறாங்களா? யாரோ ஒரு சிலர் இறக்கப்படுறவங்க என்ன செய்யறாங்க, அரிசி குச்சி டெய்லி. எனக்கு தெரியும் ஒரு அருமையான சகோதரர் ஒருத்தர் ரிசர்வ் பேங்க்ல ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கிறார். நான் அவரை பார்ப்பேன். அவரை பார்க்கும்போதெல்லாம் கரெக்டாக காலையில் போவார். ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு எடுத்துப்பார், கையில் பட்டர் பிஸ்கெட்டு. அவர் போய் அங்கே நின்ன ஒன்றுமே எங்கே இருந்தால் அவர் கூப்பிடவே மாட்டார். எங்கே இருந்தால் காக்காங்க வரும் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 100 காக்கா வந்துடும் அவர்கிட்ட. உடனே நான் விட்டு போட்டு சொல்லுவேன், டெய்லி நான் அவனை பார்க்குறேன்னா இல்லைங்க, நம்ம தான் சாப்பிட்றோம் கொள்கிறோம், அதுக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இது டெய்லி நான் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக நான் பண்ணிருக்கிறேன் அப்படின்றார். அதே போல் மயிலாப்பூர் ஒரு பகுதியில் நான் கேள்விப்பட்டேன். அப்போ என்னன்னா, ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு ஆகாரம் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம கூட நல்ல ஆகாரம் ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் நீங்க பாக்குறீங்க, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அவருக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா 3 நாள் ஆகி போச்சு, ஜனங்க பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறாங்க, இவங்க என்னத்தை கொடுக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் யோசிக்கும் போதுதான் நம்ம சின்ன பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனால் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்யறார். அதான் ஃபர்ஸ்ட் பாட்டை திருப்தியாக்கி தேவைகளை சந்திக்க போறேன், திருப்தியாக்கி நடத்த போறேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு ஐயோ என்ன பண்றது தெரியலையே அப்படி சொல்லுவோம். ஆனால் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா? ஆனா பாருங்க, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உங்களுடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும், நீர் உங்கள் முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகள் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்டுக்கு திரும்பும். அப்ப கொடுக்கிறதும் எடுக்கிறதும் அவர் கருத்து தான் இருக்குது. அதனால எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விலகினம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும். ஆனால் நம்மளுடைய சித்தம் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே நடக்காத ஆண்டவரேன்னு சொல்லி அவர் மேல நம்ம பாரத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை பாருங்க, கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு விளங்கும், கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை மகிழ்வார். ஏன்னா அவர் உண்டாக்கின எல்லா கிரியை விட ஒரு கிரியை மேல்தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார். யார் அது? மனுஷன். தூதரோட உண்டாக்குனார் ஆண்டவர். தூதர்கள் மேல கூட அவர் பிரியமா இருந்தது பைபிள். தூதரோடு நம்ப மாட்டாருங்கிறது பைபிள். அப்ப என்னன்னா, தான் உண்டாக்கின மனுஷன் தன்னை துதிக்கும் போதுதான் ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால அந்த பூமியில நம்மளை ஏற்படுத்தி அவரை துதிக்கும்படியான கிருபையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். துதி ஆராதனை என்பது நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல ஆண்டவரை வரவழைக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ 33, 34 வாசிங்கள, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ள அளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் நான் கர்த்தருக்குள்ளே எல்லாம் தியானம் பண்ணுன்றாங்க. நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். தியானம் தான் தெரியுமா?
நல்லா உட்காந்து கண்ணை மூடி தேவ சமூகத்தில் நல்லா பைபிளை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் எப்படி உருவாக்கிறார். நம்ம மனுஷனுடைய உடம்பே பயங்கரமான வித்தியாசம். எவ்வளோ நரம்புகள், எவ்வளோ எலும்புகள், ஒரு அந்த ரத்தம் பிளட் சர்க்குலேஷனு ஒரு நாளைக்கு அந்த ஹார்ட் சின்ன ஹார்ட் தான், அது பம்ப் பண்ணுற காரியத்தெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரெண்டாவது ஆண்டரை குறித்து தியானம் ரொம்ப இனிதாக இருக்கும். இல்லையா சொல்லுவோமா? நம்ம கண்ணத்தை தியானிக்கிறத விட தேவ சமுத்திரம் உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் ஆண்டரை நீங்கள் தியானித்து பாருங்க. அந்த தியானம் மிகவும் இனிதாக இருக்கும். அவன் சங்கீதக்காரன் சொல்ல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரை பாடுவேன். இல்லையா சொல்லுவோமா? நான் உள்ளடம் என் தேவன் என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு பாட்டு ஒன்று, மனிதர்கள்லாம் நம்ம வெறுத்து ஒதுக்கின போது ஆண்டவர் மறுவாழ்வு நம்ம கர்த்தர் கொடுத்தார். இல்லையா சொல்லுவோமா? எல்லாரும் நம்ம வெறுத்து ஒதுக்கின பொழுது ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன். ஒரு பழைய பாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் வெறுத்தென்னை ஒதுக்கையிலே மனம் நந்து நான் அழுது துடிக்கையிலே, மனிதர்கள் வெறுத்தென்னை ஒதுக்கையிலே மனம் நொந்து நான் அழுது தவிக்கையிலே, மரணம் அதை நெருங்கும் நேரம் மாதேவன் என்னை அழைத்தாரே, என் இயேசு மறுவாழ்வு எனக்கு அளித்தாரே, மாதேவன் என்னை அழைத்தாரே, என் இயேசு மறுவாழ்வு எனக்கு அளித்தாரே, பாடுவேன் நான் பரமன் இயேசுவை, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை, பாடுவேன் நான் பரமன் இயேசுவை, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட, பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை, பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை, பாடுவேன் நான் பரமன் இயேசுவை, பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை, பாவத்தில் நான் விழுந்து பரிதவித்து பாதுகாப்போம் யாரும் இன்றி தவிக்கையிலே, பாவத்தில் நான் விழுந்து பரிதவித்து பாதுகாப்போம் யாரும் இன்றி துடிக்கையிலே. அல்லேலூயா. பாடும்போது கஷ்டமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் இருந்து நம்ம ஆண்டு என்ன செஞ்சு மற்றவர்களுக்கு பிரயோஜனமான கருவியாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் பரமன் கையில் எடுத்தாரே இயேசு பரிசுத்த வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் தம்முடைய கையில் எடுத்து நமக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம எப்படியெல்லாம் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு உண்மையாக பெரிய காரியம். நம்ம சில பேர் கிறிஸ்தவங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது சாதாரணமான காரியம் இல்லை. நம்ம வைத்த ஒரு கிருபை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். நான் அவரை தியானிக்கும் தியானம் இதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வே. நான் உயிரோடு இருக்க மாட்டேன் கர்த்தரை. ஆமா, இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறான். அல்லேலூயா.